தொடர் விடுமுறை என்பதால் வெளியூர்களுக்கு செல்ல பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அரசு பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு சனி, ஞாயிறு, திங்கள் என 3 நாட்கள் தொடர் விடுமுறை. இதனால் சென்னையிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியூர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். சென்னை கோயம்பேட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. பேருந்துகள் போதிய அளவுக்கு கிடைக்காததால் மணிக்கணக்கில் காத்திருந்ததாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். போதுமான ஏற்பாடு எதுவுமே கிடையாது. இங்க அந்த கண்ட்ரோல் பண்ற ஆபீசரும் ரொம்ப அசாதாரணமா தான் இருக்காங்க. ரொம்ப உதாசீனப்படுத்துறாங்க மக்களை. அங்கங்க ஒரே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட ஒரு பஸ் கண்ணாடியை வர உடைச்சிருக்காங்க. 4 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் தலைவர். திருநெல்வேலி போகணும் சார். பஸ் கிடைக்கல, இதுவரையும் கிடைக்கல. சாதா திருவண்ணாமலைக்கே கிடைக்கல, திருநெல்வேலிக்கு எப்படி கிடைக்கும்? பஸ் உள்ள சொல்றாங்க, டிவியில பார்த்தா பஸ் 100 பஸ் விட்டுருங்கிறாங்க, 1000 பஸ் விட்டுருங்கிறாங்க. ஒரு பஸ் உள்ள வரல. எத்தனை பஸ் எங்கதான் வந்துச்சுன்னா யாருக்குமே தெரியல. வந்தீங்க விநாயகர் சதுர்த்திக்காக சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். போதுமான டிக்கெட் கவுண்டர்கள் இல்லாமல் பல மணி நேரம் காத்திருக்க நேர்ந்ததால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுபோன்ற பண்டிகை காலங்களில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஒரு 3 கவுண்டர் திறந்துருக்காங்க. அதில் கூட்டம் எல்லாம் ஏறி குச்சி ஏறிட்டு இருக்காங்க. அதுட்டு ப்ராப்பராக யாரும் டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சைட் பை சைடாக எல்லாம் இதாக இருக்குது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டேஸு, விநாயகர் சதுர்த்தி, கணேஷ் உத்தவு, இன்னும் நிறையா பேசஞ்சர் வந்துட்டு இருக்கிறாங்க. கவுண்டர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரமாக இங்கேயும் நின்றுட்டுருக்கிறோம், அடுத்து மூவ் பண்ண முடியல. இடையிலேருந்து போகிறாங்க, நாங்கள் இங்கேயும் நின்றுட்டுருக்குறோம். ஒரு ரெகுலேஷனே கிடையாது.